ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு என்பிஎல் சீரிஸ் 2026 அண்ட் நான் உங்கள் எல்டிஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் மேட்ச் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஸ்குவாடில் பெருசாக எதுவும் மாத்திரமே பார்த்தீங்கன்னா பண்ண போகிறதில்ல. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சோன்ற அந்த காரணத்தினால. நம்மளோட இம்பாக்ட் சப்ஸாக யாரெல்லாம் இருக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா கலீல் அகமத், ஆகாஷ் தீப் அண்ட் முகேஷ் குமார் அண்ட் ரகுவஞ்சி, உர்வில் பட்டேல் தான் இருக்க போகிறாங்க. இந்த சூப்பர் சப்னா என்னதுன்னா சப்ஸ்டிடியூஷன் பிளேயர் கேட், அதாவது இம்பாக்ட் பிளேயர் நம்ம நடுவில் தேவைப்படுச்சுன்னா மாற்றிக்கிறதுக்கு இந்த 5 பேருக்குள்ளே அந்த 5 பேரில் இறச்சி நம்ம சூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். அதுதான் இந்த இம்பாக்ட் சப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டேரெக்டாக மேட்ச்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேட்ச் நம்பர் 2 சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப். இன்றைக்கான மேட்ச்சு நம்ம கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஸின் கால் பண்ணியிருக்காரு. பட் அங்கே டைல்ஸ் விழுந்திருக்கு. அண்ட் ஆப்போனன்ட் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் பவுல் பண்ணணும். அண்ட் பிச்சுமே கொஞ்சம் பவுலிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கான மேட்ச்சில் இருக்குது. இன்றைக்கி மேட்ச் சென்னை சேப்பாக் ஸ்டேடியமில் தான் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இதுதான் நம்மளோட ஸ்குவாடு அண்ட் இது பஞ்சாபோட ஸ்குவாடு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஈக்குவல் சலிச்சது கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் சிஎஸ்கேவோட 2 ஓப்பனர்ஸ் சூரியவன்சி, ருத்ராஜ் கேக்வாட் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் WCC3 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அதாவது மேலே போடுவாங்களே, அது வாய வர மாட்டேங்குது வருது. அதுக்கடுத்து சென்னை ராஜாஸ் நம்ம டீம் அந்த இதை பார்த்தீங்கன்னா பிக்சர் பார்த்தீங்கன்னா வருது. அதுக்கடுத்து 2 ஓப்பனர்ஸ் வராங்க. நீங்கள் ஓப்பனிங் பவுலர் ஆஃப் பஞ்சாப் இறங்கி வந்துட்டு இருக்காரு. மேட்ச் இன்னைக்கு எப்படி போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் என்ன பண்ண போகிறாரு சூரியவன்சி. அவர் போன மேட்ச்சில் செம்மையான ஒரு செஞ்சுரி போட்டார். ஃபர்ஸ்ட் பாலை தூக்கி ஒன்று வச்சிருக்காரு. 1 bounce 4 2 bounce 4. செமையான ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சதுனால செம கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும் சூரியவன்சிக்கு. ருத்ராஜுமே ஒரு பெரிய இன்னிங்ஸ் பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பார். கடைசியில் என்ன வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் 6 ஃபர்ஸ்ட் 6 ஆஃப் த மேட்சும் கூட சூரியவன்சி ஆத்தினாடி அடித்தாலும் இதுதான் 4 தான் அடிச்சாரு. இந்த ஃபர்ஸ்ட் 6 அண்ட் அவங்களோட பார்ட்னர்ஷிப்மே 50 பேருக்கு, சிஎஸ்கேமே 50 பேருக்காங்க இன் ஜஸ்ட் 2.2 hours. அண்ட் இன்னொரு 6 கேஸ் பேக் டு பேக் 6 அடிச்சிருக்காரு ருத்ராஜ் கேக்வாட். இன்னொரு 6 அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் போயிருக்கு கேஸ், பால் அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் போயிருக்கு பால். செமையான 6 கேஸ், செமையான 6 அடிச்சிருக்காரு ருத்ராஜ் கேக்வாட், செம பெரிய 6. இன்னொரு 6 மாட்டுமா மாட்டாதான் இருந்தால் பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அண்ட் பால் போடுறாங்க, இது ஏதோ ஒரு பிச்சாய் தான் போடுறாங்க, யாக்கர் கிடையாது. அண்ட் இது 6 கிடையாது கேஸ், வெறும் ஒரு 4 தான் கிடச்சிருக்கு. பட் ஸ்டில் ஒரு நல்ல டைமிங் தான், லேட்டில் பட்டிருந்தாலும் ஒரு நல்ல டைமிங் தான். செம்ம எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்கு ஓவர். பவுலர் ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவார் இல்லையா தான் பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம. கைஸ் 6 அடிச்சு கிட்டத்தட்ட 9 balls 43 runs வந்துருச்சாரு. நினச்சாருன்னா இன்னொரு 2 ballலே அவர் ஹாஃப் செஞ்சுரி போடலாம். இதுவும் ஒரு 6 கைஸ். செம்மையான ஒரு ஹாஃப் செஞ்சுரி வாய்ப்பு ருத்ராஜ் கேக்வாடுக்கு. அடிப்பாரா இல்லையான்னு தான் பார்க்கணும். ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி வருமா இந்த சீசனுக்கான 11 balls 50 வருமா இல்லையான்னு தான் பார்க்கணும். செமையான வாய்ப்பு. அடிக்கிறாரா? ஏல்ரி நைஸ் டைமிங் சரியாக மாட்டலாங்க. ஒரு ஃபீல்டர் இருக்காரு அண்ட் இட்ஸ் கேட்ச் கைஸ். செம க்ளோஸ் ஆன 50 கைஸ். ஏனையே ஒரு நல்ல குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் கேஸ், செமையான இன்னிங்ஸு. டக்குன்னு 10 balls 11 balls 49 runs, அதுவும் 6 sixesலாம் பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் செமையான ஒரு இன்னிங்ஸ் தான். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் என்னென்ன மார்க் உள்ளே வந்திருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு 4 ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் எப்படி இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். சூரியவன்சி அவரோட ஹாஃப் செஞ்சுரிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவர் நினச்சா அடிக்கலாம் சூரியவன்சி அவரோட ஹாஃப் செஞ்சுரியை. அண்ட் அவர் தட்டி விட்டு அவரோட ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணுறாரு ஒரு சிங்கிளோட. நல்ல ஒரு இன்னிங்ஸ் சூரியவன்சிக்கு ஒரு டபுளோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அவரோட ஹாஃப் செஞ்சுரியை. 15 balls 12 fours அடிச்சிருக்காரு. ஒரு 6 கூட வரல. பட் ஸ்டில் 12 fours சாதாரண விஷயம் கிடையாது. செமையான ஒரு இன்னிங்ஸ் தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே எய்டன் மார்க் நியூ பேட்ஸ்மேன். அதனால் 1 ball 4 runs அடிச்சிருக்காரு. இன்னொரு 4 கிடச்சிருக்கு. அவுட்டான்னு பார்க்கணும். அவுட் கேஸ் 50 அடித்த மறுபாலே அவுட் ஆயிருக்காரு சூரியவன்சி. லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு பெரிய இன்னிங்ஸ்லாம் இந்த வாட்டி அவருக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அண்ட் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவிஸ். அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்காரு. 2 பேருமே சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து பார்க்கலாம். டெவால் பிரேவிஸ் ஃபர்ஸ்ட் பால் 4 வச்சுட்டு இந்த பால் பார்த்தீங்கன்னா 7 கான்ஃபிடென்ட்டோட இருப்பார். இந்த பால் கன்ஃபார்ம் 6 இல்லைனா 4 தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் அவுட்டு கெய்ஸ் டெவால் பிரேவிஸு. பார்த்தீங்கன்னா இவருமே அவுட் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட்டு குருணால் பாண்டியா, ஜடேஜா இந்த மாதிரி சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் அந்த செட்குள்ளே போகிறாங்க. பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்டே கரண்ட்டாக இப்போதைக்கு யாருமே கிடையாது, எல்லாருமே ஆல்ரவுண்டர் தான் இருக்காங்க. எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும்.
ஸோ நீங்கள் எய்டன் மார்க்கம் அவரோட தேர்ட் பால். ஸோ எய்டன் மார்க்கம் தான் கொஞ்சம் இன்னிங்ஸை பில்டு பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பேட்ஸ்மேனாக. ஸோ நீங்கள் ஹிட் அவுட்கான அருமையான வாய்ப்புங்க. அம்பையருக்கே தெரில. ஸோ அதனால் தேர்ட் அம்பையர் கிட்ட டிசிஷனுக்கு போயிருக்காரு டிஆர்எஸ்க்கு. ஸோ ஆண்டாங்க நான் பார்க்கல, ஏன்னா பார்த்தா கொஞ்சம் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அவுட் ஆகிடுவாங்க. க்ரீஸ் விட்டு வெளில வந்துட்டார், அவுட் கைஸ். ஸோ அதே மாதிரி தான் இப்போதைக்கு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லி ஆல்ரவுண்டர்ஸ் அந்த செட்குள்ளே பார்த்தீங்கன்னா அவராக பேட்ஸ்மேன்ஸ் சிஎஸ்கே கிட்ட கிடையாது கரெக்டாக. தோனி மட்டும்தான் இருக்கார். அவருமே நம்ம எந்த ஃபினிஷராக தான் வரப்போகிறாரு. ஸோ அதனால் பேட்ஸ்மேன்ஸ் இப்போதைக்கு ஒரு 2-3 விக்கெட்டுக்கு வரமாட்டாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பாலே ஒரு சிங்கிளோட தான் இந்த மாதிரி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். பெருசாக ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது உங்ககிட்ட இருந்து. ஸோ நானுமே பெருசாக ரன் வராதுன்னு தான் பார்த்தேன். பட் இங்கே குருணால் பாண்டியா 11 பால்ஸில் 46 வந்திருக்காருங்க. ஸோ இவருமே நினச்சா ருத்ராஜ் மாதிரி அந்த ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி போடலாம். சிக்ஸோட அவரோட ஹாஃப் செஞ்சுரியை ஃபாஸ்டஸ்ட்டு ஹாஃப் செஞ்சுரி ஆஃப் தி ஐபிஎல் சீசன், அதாவது என்பிஎல் சீசனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 52 ரன்ஸ் இன் 12 பால்ஸ் அப்படின்ற இந்த இலக்கை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு அவர். ஸோ செம்மையான ஸ்ட்ரைக் ரேட் 433 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா விளையாட்டுருக்காரு. ஸோ என்னதான் ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தாலுமே டீமுக்கு தேவையான நேரத்தில் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் அதோட சிஎஸ்கேக்கு அவங்களோட 200 வருது இன் ஜஸ்ட் 9.3 ஓவர்ஸில். ஸோ திரும்பியுமே ஒரு 4 அடிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 4 மலையிலே தான் இருக்காங்க சிஎஸ்கே. அண்ட் அங்கே அந்த சைடில் ஜடேஜாவுமே இவர் கூட சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்போட தான் இருக்காங்க 2 பேருமே. ஸோ இந்த 2 ஆல்ரவுண்டர்ஸோட பார்ட்னர்ஷிப் 100 ரீச் ஆயிருக்கு. நீங்கள் சூப்பர் சப் வேணுமான்னு கேட்குறாங்க. நம்ம இந்த மேட்ச்சில் மேபி ஒரு வைபவ் சூரியவன்சி அண்ட் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமாரை வந்து இம்பேக்ட் சப்பாக கொண்டு வரலான்னு இருக்குது கலீல் அகமதுக்கு பதிலாக. ஸோ அதனால் வித் லெஃப்ட் சைட் அண்ட் இங்கே ஒரு செமையான சென்ச்சுரி கேஸ் பார்ட்னர்ஷிப் போயிருக்கு. ஸோ 2 ஆல்ரவுண்டர்ஸ் கிட்ட இருந்து அடிக்கவே மாட்டாங்கன்னு நினச்சோம் அண்ட் அடிச்சிருக்காங்க. எனிவேஸ் ஸோ சென்ச்சுரி செமையாக பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா குருணால் பாண்டியா ஒரு 63 ரன்ஸ் இன் 16 பால்ஸ் இருக்காரு. செமையாக போயிட்டு இருக்கு மேட்ச் இன்னைக்கு. ஸோ ஜடேஜா அவரோட ஹாஃப் செஞ்சுரிக்கு செம்மையான வாய்ப்புங்க. ஸோ இங்கே அடிப்பாரா இல்லையா தான் பார்க்கணும். அடிப்பாரா? அவுட் கைஸ். 45 ரன்ஸில் அவுட் ஆயிருக்காரு. 16 பால்ஸில் 45 ரன்ஸில் அவுட் ஆயிருக்காரு ஜடேஜா கேட்ச் கொடுத்து. பட் ஸ்டில் இந்த பார்ட்னர்ஷிப்மே அதோட பிரேக் ஆகுது. பட் ஸ்டில் எனிவேஸ் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தான் போயிட்டுருக்காங்க சிஎஸ்கே அவங்கள ஆல்ரவுண்டர்ஸ்லாம். ஸோ இங்கே திரும்பியும் ஒரு ஆல்ரவுண்டர் வந்திருக்காரு. இவராலே பேட்டிங் ஆட முடியும், ஜேமி ஓவர்டன். ஸோ இவருமே நல்லா தான் பேட்டிங் ஆடுவார். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியாவுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா போதும். ஸோ குருணால் பாண்டியா மோஸ்ட்லி நல்லா ரன்ஸ் அடிப்பார். ஸோ இன்னைக்கான நாளில் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க சிஎஸ்கேக்கு. ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா சென்ச்சுரிலாம் போகுது பார்ட்னர்ஷிப். அண்ட் இங்கே ஒரு ஹிட் அவுட்கான வாய்ப்பு ஜேமி ஓவர்டன். ஹிட் அவுட்டா இல்லையான்னு தான் பார்க்கணும். அம்பையருக்கே தெரில. ஸோ அதனால் டிஆர்எஸ் போயிருக்காரு தேர்ட் அம்பையர் கிட்ட. ஸோ நல்லா நோ பால் செக் பண்ணுறாங்க. நோ பால் இல்லைன்னு வருது. ஸோ நோ பால் இல்லை. ஸோ நீங்கள் ஸோ க்ரீஸ் அவுட்டு வெளில வந்துட்டார். அண்ட் ஸ்டெம்பிங் பக்கா ஸ்டெம்பிங் கேஸ். ஸோ கன்ஃபார்ம் இது அவுட்டு தான். ஸோ என்ன அவுட்டு தான் கேஸ். ஸோ டிசிஷன் பெண்டிங்னு வருது. ஓகே அவுட்டுன்னு சொல்லுங்க டக்குன்னு. ஐயோ சொல்லுங்க அவுட்டுன்னு சொல்லுங்க. அவுட் கைஸ், அவ்வளோதான். ஜேமி ஓவர்டன் எது வந்த வேகத்திலே திரும்பியும் போயிட்டாரு கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ ஜேமி ஓவர்டன் போயிட்டாரு. ஸோ அதுக்கடுத்து தலை தரிசனம் வராரு கைஸ். தலை வராரு. ஸோ இவர் வந்து ஏற்கனவே ஒரு 222 வந்துருச்சு. ஸோ இவர் வந்து பெருசாலாம் அதுவும் இவர் அடித்தாலே போதும் கைஸ். அவர் வந்து பேட்டில் பால் பட்டாலே அதை பார்க்கறதுக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க கைஸ். ஸோ ஓகே அதனால் வந்து இதுவே போதும் நமக்கு. ஸோ இந்த மேட்ச் எப்போ எந்த மேட்ச் எந்த டைம் இவர் வரவாருன்னு நமக்கு தெரியாது. இது வர்றதெல்லாம் ரொம்ப ரேரு. ஸோ நீங்கள் குருணால் பாண்டியா ஒரு செமையான இன்னிங்ஸ் பில்ட் பண்ணிட்டு தான் வராரு. ஸோ நீங்கள் டைமிங் மாட்டில் பால் கீழே போயிருக்க நீங்கள் அவுட் கைஸ் குருணால் பாண்டியா. ஸோ எனிவே ஒரு நல்ல இன்னிங்ஸ் 17 பால்ஸில் 66 ரன்ஸ் ஒரு குவிக் ஃபயர் இன்னிங்ஸ் ஆடி இருக்கார் இவருமே. ஸோ ஜடேஜா கொஞ்சம் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டார். ஸோ அதுக்கடுத்து யாருமே இவர் கூட சரியாக பண்ணல. ஸோ அதுக்கடுத்து வந்து யார் இறக்கி விடலான்னா வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கார். இவர் கொஞ்சம் பேட்டிங் பண்ணுவார். ரொம்ப பேட்டிங் ஃபுல்லாக தெரியாது, ஓரளவுக்கு பண்ணுவார். ஸோ அதனால தான் இவர் இறக்கி விட்ருக்கேன். ஸோ இவர் எப்படி ஆடுறான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா வந்து தினாக்கியில் தான் போயிருக்கு. ஸோ பெருசாக எனக்கு தெரிஞ்ச இதுக்கு அடுத்து வரதெல்லாம் பெருசாக தான் ரன் வராது. ஒரு 250 அதுக்குள்ளே சுருண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 விக்கெட் தான் இருக்குது. ஸோ அதுவுமே பவுலர்ஸ் தான். ஸோ அதுதான். ஸோ நீங்கள் தலை ஸோ அவர் ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணுவாரான்னு பார்க்கலாம். ஸோ 250 வருமா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ பவுல்டு கேஸ் தலை. ஸோ தலையை வச்சு எனக்கு போன மேட்ச்சே இப்படி தான் ஆடுறேன். இந்த மேட்ச்சே இப்படி எனக்கு என்னன்னு தெரில கேஸ். தலைக்கு எனக்கு செட் ஆகலையானு தெரில கேஸ். ஸோ அதனால் மன்னிச்சிக்கோங்க. நம்ம போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் வராரு. ஸோ இவர் வந்து பெருசாக எதுவும் பண்ண வேணாம். ஸோ அப்பப்போ அடித்தா மட்டும் போதும் எனக்கு வந்து பவுலர்ஸ்லாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. ஸோ இவர் வந்து சிங்கிள் தட்டி விடுவார். அவுட் ஆகிறார் தான் பார்க்கணும். மோஸ்ட்லி அவுட் ஆகிடுவார். ஸோ இங்கே இது அவர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகலை, கேட்ச் இல்லை. ஸோ இன்னொரு ரன் ஓடுறாங்க தேவையில்லாத ஐயோ ஏன் கைஸ் நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணேன். ஐயோ ரன் அவுட் கைஸ். ஐயோ நார்மலாக அவுட் ஆகிருந்தால் கூட பரவாயில்ல. ரன் அவுட் போயிட்டு ஆயிருக்கும் கைஸ் வெக்கமாக இல்லாமல். ஸோ பரவாயில்ல விடுங்க. 250 கிட்டே வந்தால் போதும். ஒரு 243 இருக்கும். இப்போ நம்ம ஒரு 250 வருமா? ஸோ இல்லை கைஸ் ஒரு 30 தான் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ 250 வரதே டவுட்டு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம்.
எனக்கு எதுவுமே நாங்கள் ஒரு 250 வந்தால் போதும், அவ்வளோதான். எனக்கு 250 போதும். ஓகே. ஐயோ தேவையில்லாமல் லீவ் கொடுத்தேன். ஐயோயோ பட்டன் எனக்கு ஃபோன் ஹேங் ஆகுது, செமையாக ஹேங் ஆகுது. அண்ட் நம்ம ரிவ்யூவும் போகிறது இல்லை, ஏன்னா பவுலிங்கில் பார்த்துக்கலாம். இதுவே நமக்கு மோர் தென் எஃப் தான் டார்கெட்டு. பட் ஸ்டில் நான் பவுலிங் போட போகிறேன் இந்த மேட்ச்சில். லாஸ்ட் டைம் நீங்கள் பவுலிங் பார்க்கல, இந்த மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலிங் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஓப்பனர்ஸ் வராங்க. அண்ட் ஃபஸ்ட் ஓவர் யாருக்கு தரலாம் அப்படின்னா வந்து புவனேஸ்வர் குமாருக்கு தரலான்னு பார்த்துக்கிறேன். ஸோ ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஸ்விங் பண்ணுவார் பால், நியூ பால்லாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ரிவர்ஸ் ஸ்விங் ட்ரை பண்ணியிருக்கோம், யாக்கர் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட் பால் அவுட் ஆகுறாங்களா இல்லையான்னு. இல்லை, ஃபஸ்ட் பால் அவுட் இல்லை. ஸோ சிங்கிள் ஓடுறாங்களா டபுள் ஓடுறாங்களான்னு பார்க்கலாம். டேரக்ட் த்ரோ இது. ஸோ அண்ட் இங்கே சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. ஸோ இதே மாதிரி பண்ணாங்கன்னா போதும், நம்ம ஈஸியாக மேட்ச் ஜெயிச்சிடலாம். ஸோ பெருசாக ரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கன்சிட் பண்ணல இந்த ஓவரில். கிட்டத்தட்ட 2 ரன்ஸ் தான் போயிருக்கு. அண்ட் இங்கே ஒரு எல்பிடபிள்யூக்கான வாய்ப்பு. ஸோ அம்பையர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு, பட் நம்மகிட்ட 2 சான்சஸ் இருக்குன்றதுனால நம்ம ஒரு டிஆர்எஸ் எடுத்து பார்க்கலாமே. மேபி அவுட்டே இல்லை அப்படின்னு என்னால் சரியாக சொல்ல முடியல. எனக்கு எதுவும் பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்குது. ஸோ ஸ்டெம்புக்கு பட்டை எதை பார்த்திங்கன்னா அவுட் நாட் அவுட்டுன்னு தான் லைட்டாக தோணுது. பட் ஸ்டில் ரிவ்யூ எடுத்திருக்கேன், பார்க்கலாம். ஸோ நோ பால் செக் பண்ணுறாங்க, நோ பால் இல்லை. ஸோ அதுக்கடுத்து வராங்க. ஓகே, இம்பேக்ட் இன் லைன் அவுட் சைட் லெக்கு. ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு பாலு. ஸோ கொஞ்சம் கிட்ட வந்துச்சுன்னா போதும், அவுட்டுன்னு இருக்கும். ஸோ இப்போதைக்கு அவுட் இல்லை. ஸோ அம்பையருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு. அவ்வளோதான், முடிச்சு விட்டா இங்கே போங்க. ஸோ இங்கே தேர்ட் ஓவர் போகிறதுக்கு முகேஷ் குமார் வந்து ஃபஸ்ட்டு பாலே 4 கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பென்சிவாக போவார்னு நினைக்கிறேன் இந்த ஓவர். ஸோ நீங்கள் தூக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்களா? எஸ், ஃபீல்டர் இருக்காங்க. கேட்ச் பிடிப்பாங்களா? பிடிச்சிருக்காருங்க ஃபீல்டர். யாருப்பா அந்த ஃபீல்டரு? செமையான கேட்ச், அப்படியே கரெக்டாக கேட்ச் பிடிச்சாங்க. ஸோ ஜடேஜா தான் நினைக்கிறேன், ஜடேஜா தான் பிடிச்சிருக்காரு. ஸோ இனிமேல் ஒரு செமையான கேட்ச். அண்ட் பி சிங்கா அப்படியா பேரே தெரில எனக்கு. அவுட்டு. அண்ட் விக்னேஷ் புத்தூர் இவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், புது பேட்ஸ்மேன். ஸோ அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுறாரு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கேட்ச்க்கான வாய்ப்பு. கேட்ச் கைஸ். ஸோ பேக் டு பேக் விக்கெட்ஸில் இருக்கார். ஹேட்ரிக்கா மாறுமா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ முகேஷ் குமார் டெபியூ மேட்ச்லேயே பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கைஸ். செம்மையான ஒரு பவுலராக தான் தெரியுறாரு எனக்கு என்னமோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவரோட லாஸ்ட்டு, அதை பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக்கா கூட இருக்கலாம். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுதான் இந்த பால் மட்டும் விக்கெட் எடுத்தாருன்னா ஹேட்ரிக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடிச்சிருக்காங்க. அண்ட் அங்கே ஃபீல்டர் இருக்கார். எஸ், ஹேட்ரிக்கா. எஸ் கைஸ். ஸோ ஹேட்ரிக் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு முகேஷ் குமார். டெபியூ மேட்ச்லேயே செம்மையான ஒரு இது பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு, ஸ்பெல் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ இவருமே மார்க்கஸ் ஸ்டாயினிஸ்மே வந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா போயிட்டார். அண்ட் பிரின்ஸ் யாதவ் வந்திருக்காரு. ஸோ இவர் எப்படி பிரின்ஸ் யாதவா பிரின்ஸ் யாதவ் தான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் இவர் எப்படி ஆடுவாருன்னு பார்க்கலாம் பொறுத்திருந்து. அண்ட் இது ஒரு செம்மையான பால்கள், செம்மையான லெக் கட்டர் போட்டிருக்காரு முகேஷ் குமார். செம்மையாக போட்டுட்டு வர்றாருங்க இப்போ வரைக்கும். ஸோ முகேஷ் சௌத்ரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்த முகேஷ் குமாரை செம்மையாக தான் போட்டு வர்றாரு. அண்ட் இங்கே எல்பிடபிள்யூவா இல்லை, நம்ம தேவையில்லாம ரிவ்யூ வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அதனால் விட்டுறலாம். ஸோ இனிவே நல்ல ஒரு ஸ்பெல் போட்டிருக்காரு முகேஷ் குமார். டெபியூ மேட்ச்லேயே ஹேட்ரிக்ன்றதெல்லாம் பெரிய விஷயம் கைஸ். ஸோ நல்ல ஒரு ஹிடன் டேலண்ட் தான் தெரியாது சிஎஸ்கேக்கு. ஸோ நீங்கள் முகமது சிராஜ் அவரோட ஃபஸ்ட்டு பாலை போட வராரு, ஃபஸ்ட் பாலை. ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அந்த தூக்கி அடிச்சிருக்காருங்க இங்கே ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ கேட்ச் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு விக்கெட் ஃபார் முகமது சிராஜ் கைஸ் இந்த மேட்ச்சில். ஸோ செம்மையாக போயிட்டுருக்கு பவுலிங்குமே. இப்போவுமே சிஎஸ்கேக்கு பேட்டிங் சரியாக இல்லைனாலும் பவுலிங்குமே நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ முகமது சிராஜ் இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் போயிருக்காரு. ஹேட்ரிக் ஆஃப் 4 அடிச்சிருக்காங்க அந்த டீம். ஸோ அதுக்கடுத்து தூக்கி அடிச்சிருக்காங்க, ஃபீல்டர் இருக்காங்க, கேட்ச் கைஸ். ஸோ கரண்ட்லி சிஎஸ்கேக்கு செமையான ஒரு வின்னிங் சான்ஸ் இருக்குது. ஸோ முகமது சிராஜுமே என்னதான் ரன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாலும் ஓவருக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. ஸோ அண்ட் இந்த ஓவர் யார் போட போகிறான்னா முகேஷ் குமாருக்கு தரலான்னு தான் இருக்குது. முகேஷ் குமார், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜேமி ஓவர்டன் தந்துடலாம். மேபி நல்லா ஆப்ஷனாக தான் இருப்பார் ஜேமி ஓவர்டனுமே. ஸோ இவர் எப்படி போடுறாருன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓவர்டனை. ஸோ ஜேமி ஓவர்டன் ஸோ வைட்லாம் போட்டிருக்காரு ஓவரில். அண்ட் நல்ல ஓவராக தான் தெரியுது. ஒரு 5 ரன்ஸ் தான் வந்திருக்கு 3 பால்ஸில். ஏதோ ஒரு அளவு நல்ல ஓவர் தான், டீசெண்டான ஓவர் தான் போட்டிருக்காருன்னு சொல்லி முடியல. அண்ட் இங்கே ஒரு அவுட்டு கைஸ். முகமது சிராஜ் நினைக்கிற கேட்ச் பிடிச்சது செமையான பறந்து வந்து அப்படியே ஓடி வந்து கேட்ச் பிடிச்ச மாதிரி. அதுவும் செமையாக வலிக்கும் கைஸ், அவ்வளோ ஸ்பீடாக பால் வருது. ஸோ அதெல்லாம் செமையான கேட்ச் தான். 27க்கு இங்கே 6 ரன்ஸ். ஆர்சிபியோட அந்த ரெக்கார்டை பற்றினா பீட் பண்ணுவாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் 49க்கு. ஆனால் அதுக்கெலாம் தனி டேலண்ட் வேணும். அந்த டேலண்ட் பஞ்சாப் கிட்டே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை கைஸ் அவங்கக்கிட்ட. ஏன்னா இந்த பால் விக்கெட் எடுக்க வேண்டியது ஃபீல்டராக கொஞ்சம் அந்த பின்னாடி வச்சுருந்தா போதும். ஒரு ஃபீல்டரை தூக்கி உள்ளே வச்சுட்டு இந்த ஃபீல்டரை தூக்கி பின்னாடி வச்சேன்னா வந்து போதும், கரெக்டாக இருந்திருக்கும். பட் நான் வைக்கலை. நான் பார்த்தீங்கன்னா ஒரு முண்டை மாதிரி பண்ணி விட்டேன்.
ஸோ முகேஷ் குமார் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போட்டு ஆர்சிபி அந்த ரெக்கார்டெல்லாம் யாராலையும் பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காரு கைஸ். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போட்டு அண்ட் இங்கே ஒரு கேட்ச்க்கான வாய்ப்பாக கேட்ச் புடியா அவருக்கு ஃபோர்த் விக்கெட் ஹால் கைஸ். முகேஷ் குமாருக்கு 4 விக்கெட்ஸ் ஹால் எடுத்திருக்காரு டெபியூ மேட்ச்லேயே. ஸோ ரொம்ப பெரிய விஷயம் தான். இன்னொரு விக்கெட் வருமா இல்லையான்னு பார்க்கலாம். 5 விக்கெட்ஸ் ஹால் வருமா. பிரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் ஃபுல்லாக பவுலர்ஸ் தான் கைஸ். ஸோ பிரச்சனையே இல்லை. 47 வந்திருக்காங்க. ஸோ இந்த ரெக்கார்டை பீட் பண்ண முடியுமா இல்லையா தான் பார்க்கணும். இல்லை கைஸ் ரெக்கார்டெல்லாம் யாராலையும் பீட் பண்ண முடியாது கைஸ். சொல்லலை காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகாதீங்க. ஸோ சும்மா ஃபண்டுக்கு தான் சொல்கிறேன். ஸோ தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் தனி ரெக்கார்டு தான் இல்லை. எனிவேஸ் ஸோ பார்த்தீங்கன்னா கம்மிங் பேக் டு கிரிக்கெட் நம்ம பார்த்தீங்கன்னா ரெக்கவர்ட் ரன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.69 இருக்குது. ஸோ அவ்வளோ அடிக்க மாட்டாங்க எப்படி பார்த்தாலும். ஏன்னா இன்னும் 3 விக்கெட் தான் கையில் இருக்குது. ரெஸ்க்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் இன்னொரு கேட்ச் கைஸ். முகேஷ் குமார் என்னதான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலுமே 5 விக்கெட்ஸ் ஆள் எடுத்திருக்காரு கைஸ். ஒரு 2 ஓவர்ஸ் போட்டு 5 விக்கெட்ஸ் 2 ஓவர்ஸாக 3 ஓவர்ஸ் எத்தனை ஓவரையாக போட்டிருக்காரு அவர். ஸோ என்னமோ 2 ஓவர்ஸ் போட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே கிட்டத்தட்ட 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ கொஞ்சம் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்தியன் டேலண்டர் தான் தெரியாது முகேஷ் குமார். ஸோ இதுக்கப்புறம் மேபி அவர் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரதுக்கு பதிலாக டேரக்ட் பிளேயிங் லெவன்லேயே ஆட வைக்கலாம் இதுக்கப்புறம் அவரை. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்றைக்கான நாளில் பெருசாக எக்ஸ்பென்சிவாக பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ செம்மையாக தான் போட்டுட்டு வர இப்போ வரைக்குமே. ஸோ நீங்கள் தூக்கி விட்டுருக்காருங்க. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேட்ச்க்கான வாய்ப்பு கேட்ச் பிடிச்சிருக்காங்க. பவர் பிளேக்கு எடுத்து ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுனால அவங்க ஒரு ஃபீல்டர் நின்று செம்மையான ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காங்க கைஸ். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை விக்கெட் பேலன்ஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 விக்கெட் 2 இல்லைனா 1 விக்கெட் தான் பேலன்ஸ் இருக்குது. ஒரு விக்கெட் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ 55ல் இருக்காங்க. ஸோ ஈஸியாக ஆல் அவுட் பண்ணிடலாம் நம்ம நினச்சோன்னா. ஸோ பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் தான் திரும்பி நம்ம உள்ளே இறக்கியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி அவர் 6 விக்கெட்ஸ் ஆள் எடுக்கிறாள் இல்லை தான் பார்க்கணும். 2 ஓவர்ஸ் போட்டு 20 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஸ்டில் 5 விக்கெட்ஸ் எடுத்துருக்கிறதுனால நமக்கு பெருசாக எதுவுமே தெரில. ஸோ முகேஷ் குமார் இது அவரோட லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஸோ கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்காரு அந்த ஓவரை. ஸோ நீங்கள் தூக்கி வச்சிருக்காரு 4 போமானா இல்லை அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். ஸோ ரன் அவுட்கான வாய்ப்பாக ஒரு ரன் ஓடிட்டாங்க. இன்னொரு ரனுக்கு போகிறாங்க. ஒஸ்டான டிசிஷன் தான். ஸோ நீங்கள் ரன் அவுட் கைஸ். முகேஷ் குமார் அவருக்கு என்ன தான் விக்கெட் வராது ரன் அவுட்டுன்றதுனால. ஸோ எனிவே 5 விக்கெட்ஸ் அல்ல அவரோட இதை பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கு அந்த மேட்ச்சில் விக்கெட் கடைசி எடுத்து. முகேஷ் குமார் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு 5 விக்கெட்ஸ் எடுத்து. ஸோ செம்மையான ஒரு மேட்ச் கைஸ். ஸோ எனிவே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் பார்க்கணுன்னா நான் அடுத்த வீடியோவும் போடுவேன். ஸோ அதே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா வந்து சேரும் நான் போட்ட உடனே. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு யார் ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸர்ஸ் பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்கம் 10 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு 2 மேட்ச்சில். பர்பிள் கேப் முகேஷ் குமார் ஒரு மேட்ச்சில் 5 விக்கெட்ஸு. எனக்கு அடுத்து எய்டன் மார்க்கம் 2 மேட்சஸ் 148 அடிச்சிருக்காரு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போதைக்கு நானும் நீங்கள் குட் பை. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.